பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமாய் என்ன கடவுது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு டிஎம்சி நீலாய் விசுவாசிகளுக்கும் அனைவருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் இந்த வட்டாரத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் இயேசு நாமத்திலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வர வைக்கின்றேன். இப்பொழுது ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் தேவ பிள்ளைகள் கூடுவது ஆண்டவரே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, குடும்பமாக ஆண்டவரே நீர் பேசி இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கும்படியாக எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த ஆன்லைனில் பங்கு பெறத்தக்கதாக தேவன் தாமே குடும்பமாக பேசி ஆன்லைனில் இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக கிரியை செய்யும் ராஜா. ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியங்களை ஆசி வைத்து தாரும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஆராதனையும் ஆசி வையும், தேவ பிள்ளைகளும் ஆசி வையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க தேவ ஜனமே, இந்த நேரத்தில் கூட தேவனை நோக்கி பார்ப்போம். அவருக்கு நாம் துதி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை முழுவதுமாக அவருடைய பாத வழியில் ஒப்பு கொடுத்து அவருக்கு ஏற்ற துதியை நாம் செலுத்துவோமாக. நல்லவரே இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மைப் போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மைப் போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை
சொல்லுவோமா, துதி உமக்கே ஆண்டவரே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே புகழ், என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே, உமக்கே துதி. துதிக்கிறோம் ஆண்டவரே, சொல்லிக்கிறோம் ஆண்டவரே, துதியை உமக்கென்று நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே, உமக்கே. செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கே துதியும் புகழும் செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். உம்மை நோக்கி ஆண்டவர் எங்களுடைய கைகளை ஏறெடுத்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவர். எங்களிடமாய் சாய்ந்த ஆண்டவரை, எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரை. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவர். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவர். உம்முடைய கிருபையில எவ்வளவு வல்லமை இருக்குது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர். நீர் கொடுத்த எல்லா, நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காகவும் ஆண்டவர் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவர். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. கிருபையால் நிறைந்திருக்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபா, 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபா, 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 கிருபா. கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம். மாற்றியது உங்க கிருபை, கட்டியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நிதிமனை மாற்றியது உங்க கிருபை, கட்டியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபா, 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 கிருபா,
கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. சொல்லுமா கிருபை ஆண்டவரே. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, பாவமுடைய கிருபையில நிலைத்திருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம் ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளோ பெரிய விடுதலை ஆண்டவர். அப்பா, அந்த நிச்சயத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இம்மாத்திரமாக கொடுத்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்திக்கிறோம் ஆண்டவர். பா, நீர் மாத்திரமே ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில போதும் ஆண்டவர். எங்களுக்கு யெகோவா இறைவா இருக்கிறீர், யெகோவா ஷம்மாவாக இருக்கிறீர் ஆண்டவர். நீர் மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில போதும் ஆண்டவர். யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா, உடன் இருப்பீர்,
போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வானில் மாத்திரமே போதும் ஆண்டவர். சுகம் அளிக்கிற தேவன் யெகோவா ராஃபா நீர் மாத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷாலும் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவர். நீர் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரம் முழுவதுமாக ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே மடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட ஆராதனை ஆண்டவரே நீர் அங்கீகரித்துக் கொள்ளும், நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். மீதி இருக்கிற நேரத்தையும் ஆண்டவரே உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதியும். எங்களோட இடைப்பட்டு ஆண்டவரே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே அநேக பாரங்கள் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஜெபிக்கிறோம், இதெல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். தேவன் தாமே எங்களோட ஜெபத்தை தயவாய் கேட்டு பதில் தந்து தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளை பாஸ்டர் ஹென்ரிக்காக நன்றி. இந்த மகனை கண்ணோக்கி பாரும். உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் ஆண்டவரே அவரை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபுல் ரிகவரி ஆண்டவரே டாக்டர் மூலமாக ஆண்டவரே ஐயா நீர் அவருக்கு கொடுக்கும்படியாக நல்ல சுகமும் பலமும் ஆண்டவரே தரும்படியாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்படியாக ஆண்டவரே டாக்டருக்குள்ளும் அவருக்குள்ளும் கிரியை செய்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அவருக்கும் டாக்டர்களுக்கும் கட்டளையிடும் ராஜா. அவர் குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சகோதரி கிளடிஸை நீர் அவங்களுக்கும் பலகீனமாக இருக்கிறார்கள், அவங்களோட பலகீனங்கள்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே சந்தோஷம் சமாதானமும் ஜீவனும் ஆண்டவரே பலன் அவங்களுக்கு தாரும். ரேச்சலுக்காகவும் நன்றி. இந்த மகளை எதிர்நோக்கிற எல்லா சவால்களும் ஆண்டவரே நீர் அமைதல்படுத்தி சமாதானம் தந்து இந்த மகளும் ஆண்டவரே இந்த சமாதானத்தோடு உம்முடைய காரியங்களை ஈடுபட்டு குடும்ப காரியங்களை ஈடுபட்டு ஒரு ஆசீர்வாதமான மகளாக நீர் மாற்றும் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில் கேட்ட பாஸ்டர் டுரைசிலுக்காகவும் நன்றி. செய்தியை கொண்டு வருகிற மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரோட செய்தியை தேவ பிள்ளைகள் அனைவரும் கேட்டு ஆண்டவரே உள்ளத்தில் பதியும்படியாக ஆண்டவரே அது வரக்கூடிய நாட்களே அதையே தியானிக்கவும் அது ஞாபகப்படுத்தவும் ஆண்டவரே தேவன் தாமே கூட இருந்து தேவ பிள்ளைகளை வசனத்தின் மூலமாக ஆண்டவரே தியானித்து நம்பத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ராஜா. பாஸ்டர் பேசுகிறவர் நீர் ஆசிவையும் கேட்குற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆசிவையும் ராஜா. எல்லா தடங்களும் ஆண்டவரே எடுத்து போடும் ராஜா. விசுவாசி குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரே. சுமைப்பிலே உள்ள குடும்பங்கள்லாம் நினைவு கூறுகிறோம். தேவன் தாமே யாவரையும் பலப்படுத்தி உமக்குள்ள உற்சாகமாய் ஆண்டவரே சத்தியத்திலே வளர்ந்து வர ஆண்டவரே சுமைப்பில் உள்ள விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, இந்த சுனைப்பிலையும் நீலாய் சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் மறுபடியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த தேசத்துக்காக நன்றி, அரசாங்கத்துக்காக நன்றி, பொது ஜனங்களுக்காக நன்றி. இவர்களெல்லாம் உடைய இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும். இவர்களெல்லாத்தையும் ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவிலே ஆண்டவரே இவர்களை நடத்தும். மனம் திரும்புதல் ஆவியை ஊற்றும், ஜெபிக்கிற ஆவியை ஊற்றும்.
ஆண்டவரே, எல்லாரும் சந்நிதியிலே அமதலாய் இருந்து தேவனுக்குள்ள ஆண்டவரே பலப்பட்டு இந்த தேசம் எழுந்திருக்கத்தக்கதாக கிரியை செய்யும் ராஜா. எல்லா சுயநல காரியங்களும் நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லா இந்த தேசம் முழுதும் ஆண்டவரே ஐயா, உம்முடைய அன்பும் கிருபையும் தெய்வம் ஆண்டவரே கூட இருந்து இந்த தேசத்துக்கு இந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். மேலும் எல்லா வேலை காரியங்கள், பொருளாதார காரியங்கள், எல்லா சவால்களும் நீர் பொறுப்பெடுத்தி கொண்டு தேசத்திலே சமாதானத்தை தாரும் ராஜா. இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஆமென். பரமென்றிருக்கிற ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்ற ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடைகளே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று ஆராதனைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 24 வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 24 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். வசனம் 20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனே என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். வசனம் 24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Today's scripture reading is taken from the book of John, chapter 14, verses 15 to 24. If you love me, you will obey what I command, and I will ask the Father, and he will give you another counselor to be with you forever, the Spirit of truth. The world cannot accept him because it neither sees him nor knows him, but you know him, for he lives with you and will be in you. Verse 18. I will not leave you as orphans. I will come to you. Before long, the world will not see me anymore, but you will see me. Because I live, you also will live. On that day, you will realize that I am in my Father, and you are in me, and I am in you. Whoever has my commands and obeys them, he is the one who loves me. He who loves me will be loved by my Father,
and I too will love him and show myself to him." Then Judas, not Judas Iscariot, said, "But Lord, why do you intend to show yourself to us and not to the world?" Jesus replied, "If anyone loves me, he will obey my teaching. My Father will love him, and he will come to him and make our home with him." Verse 24, "He who does not love me will not obey my teaching. These words you hear are not my own. They belong to the Father who sent me." Amen. இயேசுவை நேசிப்பது எப்படி என்கிறதான செய்தி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். I have prepared to share with you all how to love Jesus. இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. I would like to greet and welcome all of you all to hear the word of God for another week. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 to 24. Scripture portion for meditation is taken from John chapter 14 verses 15 to 24. உங்கள் மத்தியிலே இயேசுவை எப்படி நேசிப்பது என்று நாம் தலைப்பிலே பார்க்கவிருக்கிறோம். We would like to see how to love Jesus. வாருங்கள் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே, இன்னொரு வாரம் நாங்கள் உம்மை குறித்து தியானிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. Lord, we want to praise you and greet you and welcome in our midst. Thank you for giving us another opportunity to hear your word. You speak to us, Lord. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இயேசுவை நேசிப்பது? How to love Jesus. முதலாவது, அவருடைய கட்டளையை நாம் கைக்கொள்ள வேண்டும். To show how to love Jesus, we have to keep loving his commandment. ஆண்டவருடைய கட்டளையை நாம் அன்பு கூற வேண்டும். இயேசுவானவர் சொல்லுகிறார் 15வது வசனத்திலே, "நான் இப்படியாக என்னுடைய தகப்பனாரிடத்திலே பிதாவினிடத்திலே ஜெபிப்பேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அவர் உங்கள் மத்தியிலே எப்பொழுதுமாக நிலையாயிருப்பார். அவருக்கு உதவியாளர் அல்லது தேற்றரவாளன் என்கிற பெயர் உண்டு" என்று சொல்லுகிறார். அவருடைய பெயர் உண்மை உள்ளவர். அப்படி என்றால் சத்தியத்தை பேசுகிறவர், சத்தியத்தை சொல்லுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த சத்திய ஆவியானவரை உலகம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் இவர்களை அறியாது. இயேசுவை அறியாதபடியினாலே உலகம் இந்த பரிசுத்த ஆவியானவரையும் அறிய மாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் யார் மத்தியிலே உலாவுவார் என்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்திலேயும் அவர் உலாவுவார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே சீஷர்களோடு இயேசுவானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படையாக முழுமையாக காணப்படவில்லை. எப்படி என்றால், அவர் அவ்வப்பொழுது வந்து வெளிப்படுத்தி போனார். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகுதான் அவர் அதிகமாக வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Jesus will pray to the Father and he will give the Holy Spirit. Holy Spirit will be with the disciples forever and he is called Helper. His name is Spirit of Truth, and world cannot receive him but cannot see him nor know him, because those who know Jesus only will have this Holy Spirit, and he will dwell in every individual. The manifestation of the Spirit was fully known to people after the Pentecost. 18வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் உங்களை அனாதைகளாக கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார்.
Jesus says he will not let you as orphans. அவர் நம் மத்தியிலே வருவார் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாட்களிலே இயேசுவை காண மாட்டார்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாட்களிலே இந்த உலகமும் என்னை காணாது என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். எப்படி என்றால், நான் உங்களுக்குள்ளாக வாழ்வேன் என்று சொல்லுகிறார். Jesus says he will never let us as orphans. He will come to us, meaning to the disciples, and the world will not see him, or they will never experience him, so to speak. And in that day the Lord will surely reveal of his presence in every individual believer. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியான இருப்பார் என்று அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் உணரலாம் தேவனுடைய ஜனமே. ஆனால் உலகம் அவரை உணராது. ஆகினாலே இன்றைக்கு எப்படி இயேசுவை நேசிப்பது என்றால், அவருடைய வசனங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளை கை கொள்ளும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்க பெறுவார் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, கீப் லவ்விங் இஸ் ஃபாதர். பிதாவானவரை நாம் தொடர்ந்து நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளிலே எப்படியாக எழுதுகிறது என்றால், யூ வில் நோ ஐ எம் இன் மை ஃபாதர். அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நான் என் பிதாவோடு கூட இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். ஏனென்றால் இயேசுவானவர் நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதாவினிடத்திலிருந்து வருகிறேன், இப்படி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் உண்மையிலே பார்த்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பிதாவுக்குள்ளாக, பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். Definitely you all will see, you will know that I am in my Father and you in me and I am in you. அப்படி என்றால் அந்த கனெக்ஷனை நாம் பார்க்கிறோம். கனெக்டிவிட்டி, தொடர்பு, ஒருத்தருக்கு இருக்கிற தொடர்பு. அப்படி என்றால் நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிப்பதினாலே பிதாவையும் நேசிப்பேன், பிதாவை நேசிப்பதினாலே பிதா என்னை நேசிப்பார், பிதா என்னை நேசிப்பதினாலே உங்களையும் நேசிப்பார் என்ற அந்த ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த அன்பின் தொடர்பை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், இயேசுவானவர் திட்டமாய் சொல்லுகிறார், நிச்சயமாக என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டு தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிதாவினுடைய அன்பை பெறுவான், பிதாவும் அவனிடத்திலே அன்பாயிருப்பார் என்று சொல்லுகிறார். ஆகினாலே இன்றைக்கு நாம் பிதாவினிடத்திலே அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் இயேசுவானவரையும் நாம் அன்பாய் இருக்கிறோம், அவர் மேலே அன்பாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நான் இயேசு மேலே அன்பாய் இருக்கிறேன், ஆனால் பிதாவின் மேலே எனக்கு அவ்வளவு அன்பு இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்து எப்பொழுதுமாக ஏற்புடையதாக இருக்காது. When you say you love Jesus but you don't love Father, that is not the real love for God. Like our friends, Muslim friends would say, we love the Father but we do not accept Jesus as his son. He is just a messenger. That's the respect we will give to Jesus. அவர்கள் இஸ்லாமிய சகோதரர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் பிதாவை அறிந்திருக்கிறோம், அந்த பிதா தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம், அவருடைய தூதன் என்று இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நிச்சயமாக அவருடைய குமாரன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய அன்பு பிதாவினிடத்திலே மாத்திரம் இருக்கிறபடினாலே, அவர்களுடைய அன்பு கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாதபடினாலே, அவருடைய வார்த்தையை, அவருடைய கற்பனையை அவர்கள் பிடித்து கொள்ளாதபடினாலே நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை அனுக்கிரகம் கிடைக்காது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒருத்தன் கேட்குறான், ஸ்காரியாத்தொல்லாத யூதா என்பவன், அதாவது யூதா ஸ்காரியோத் கிடையாது, இவன் இன்னொரு யூதாஸ். அவன் கேட்கிறான்,
ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் தட் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் ஆர் ரிவீல் ஜீசஸ் த ஹோலி ஸ்பிரிட் டு அஸ் பட் நாட் டு த வேர்ல்ட்? ஏன் அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் நான் வெளிப்படுத்துவேன், என்னை நான் வெளிப்படுத்துவேன், என் பிதான் மேலே அன்பாக இருந்தால் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்ன என்று சொல்கிறார். ஆகினாலே இன்றைக்கு எப்படி இயேசுவை நாம் நேசிக்கலாம் என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவரை அனுப்பின பிதாவானவரை நாம் நேசிக்க வேண்டும். அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அவரை நாம் இருக்கிறார், அவரால் தான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வழிகளை செய்தார் என்று நாம் நம்ப வேண்டும். When we say that when I love Jesus, I will keep his commandment and also love his Father who sent him to set us free from the bondages of sins. And therefore, it's a complete thing. மூன்றாவது, இந்த இயேசுவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டுமா? When you say you want to show your love to Jesus, then you must keep loving his word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டுமா? எப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும் என்றால், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். ஆண்டவருடைய வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நீ பிடித்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை விசுவாசத்தோடு நீ பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். If anyone loves me, he will keep my word and my Father will love him and we will come to him and make our home with him. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிறார், பிதாவானவரும் நமக்குள்ளாய் வருகிறார், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் வருகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யார் என்னை நேசிக்கவில்லையோ அவன் என்னுடைய வார்த்தையை கை கொள்ள மாட்டான். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று. ஆண்டவரை அதிகமாய் நீ நேசிப்பாய் என்றால் நீ அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஏனென்றால் நான் பேசின என்னுடைய வார்த்தையை நீ கைக்கொள், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்று இயேசுவானவர் சொல்கிறார். வாட் எவர் தட் he had uttered from his mouth, it was from the Lord the Father, it was from God, it was from the Father, and he was so assured that he did not speak anything by himself. இயேசுவானவர் அவரை சொந்தமாக எதுவும் பேசிவிடவில்லை. அவர் பேசின ஒவ்வொரு காரியமும் பிதாவானவர் என்ன பேசும்படிக்கு உத்தரவிட்டாரோ அதை தான் பேசினார் என்று அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை! அது என்னுடைய வார்த்தை மாத்திரமல்ல, என்னுடைய பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆகினாலே அந்த வார்த்தையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5:3 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவரை நாம் நேசித்து அவருடைய வார்த்தைகளை நேசித்து அவர்களை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. For this is the love of God, that we keep his commandments, and his commandments are not burdensome. அது பாரம் கிடையாது, அதாவது கடைப்பிடிக்க முடியாத அளவுக்கு அது கஷ்டம் கிடையாது, கடைப்பிடிக்க முடியும், நிச்சயமாக முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு போதிக்கிறார்.
அப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதபடிக்கு, நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவருக்கு மதிப்பு கொடுக்காதபடிக்கு நம்முடைய சொந்த இஷ்டத்திலே மாம்சத்திலே வாழ்வோம் என்றால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் மெய்யாகவே அவரை நேசிக்கவில்லை என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று நம்முடைய பெயரை பார்த்து சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் ஏன் இந்த கற்பனையை நீ கை கொள்ளவில்லை என்று அவர் நம்மிடத்திலே கேட்பார். என்னுடைய வார்த்தையை நீ கைக்கொள், அப்பொழுது நீ என்னை நேசிக்கிறாய் என்று நான் உன்னை குறித்து அறிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். If you keep my commandments, if you keep my words, if you keep loving my Father who sent me, then you are proving yourself that you love me. If you don't do all these three things and you say that you love me, then it is not correct. It is not true. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ மெய்யாகவே நீ நேசிக்கிறாய் என்றால் என்னுடைய வார்த்தையை கைக்கொள், என்னுடைய வசனத்தை கைக்கொள், என் பிதாவை நேசி. நான் உனக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறேன்? ஆவியானவர் உனக்கு அதற்குத்தானே கொடுக்கப்பட்டார். நீ தவறு செய்யும் பொழுது, குறைகளாய் நடந்து கொள்ளும் பொழுது, தப்பிதமாய் நீ போகும் பொழுது ஆண்டவர் உன்னிடத்திலே உணர்த்துகிறார். அந்த காரியங்களை உணர்த்தும் பொழுது உனக்கு சரியாக விளங்குகிறது, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் ஜீவிக்கிறேன் என்று. ஆகினாலே நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் ஆண்டவர் நம்மையிலே கிருபையாய் இறங்கி நமக்குள்ளாய் வாசம் செய்கிறதை தொடர்கிறார். அதனாலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை நாம் நிரூபிக்கிறோம் தேவனுடைய ஜனமே. ஆகினாலே இன்றைக்கு 3 காரியங்களை பார்க்கிறோம். எப்படி இயேசுவை நேசிப்பது? முதலாவது, நாம் அவருடைய கட்டளைகளை நேசிப்பது, தக்க வைத்து கொள்வது. இரண்டாவது, தொடர்ந்தேர்ச்சியாக ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனை நாம் அன்பு கூறுவது. மூன்றாவது, இயேசுனுடைய வார்த்தையில் அன்பு கூறுவது. இந்த 3 காரியத்தின் நிமித்தம்தான் நான் இயேசுவில் அன்பாக இருக்கிறேன் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். How can we manifest that we love Jesus? By keeping His commandment. Secondly, keep loving His Father. Thirdly, keep loving His words. ஆகினால இந்த 3 காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு பேசினதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த நேசம் அன்பிலே காண்பிக்கப்பட வேண்டும். நான் ஒருத்தர் உங்களுக்கு கீழ்ப்படியாமல், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடைய காரியம் அல்ல. இன்றைக்கி மனைவி கணவன் இடத்துல நேசிப்பது, கணவன் மனைவி நேசிப்பது, ஒரு மகன் பெற்றோரை நேசிப்பது, பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பது, இன்றைக்கு போதகர் மக்களை நேசிப்பது, சபை மக்கள் போதகரை நேசிப்பது, அது அன்பின் அடிப்படையில் இல்லை என்றால், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்து கனம் பண்ணவில்லை என்றால், நான் நேசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது நேசம் இல்லையே. ஏனென்றால் அந்த இடத்துல பரஸ்பர அன்பிலே கீழ்ப்படிதல் இல்லையே. ஆகினாலே நாம் இதை அதிகமாக யோசித்து நம்முடைய ஜீவியத்திலே நடக்க வேண்டும். வாருங்கள், நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எப்படி இயேசுவானவரை நேசிப்பது என்பதிலே கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். உம்முடைய பிதாவானவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அதே சமயத்திலே உம்முடைய வசனங்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகினாலே அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் தந்தைங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக இந்த பெண்டமிக் காலங்களிலே நெருங்கி அப்பா, எங்களுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்து மட்டுமாக எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலுக்கு எப்பொழுது உண்மையாக உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. தன்னுயிர் கொடுத்தோர், என்னுயிர் மீட்கவே தன்னுயிர்
மனமே மகிழாய் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார் ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார் அம்பரந்த நீலெனக்காய் ஜெபிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே மறப்பார் மோட்சவழி சத்யவாசலுயிரே என்னுயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் அவமன்னி படிப்பார் பாக்கியம் கொடுப்பார் அவமன்னி படிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவி என்றெனை எடுப்பார் என்னீன் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே போனது போகட்டும் புவிவசை பேசட்டும் போனது போகட்டும் புவிவசை பேசட்டும் பொல்லாத முண்டுகள் எய்திடட்டும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அன்பு மிகு பேரின்பமென கருளின் மீட்ப உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே பிதாவே, இந்த ஆராதனைக்காக நன்றி. கடைசியில் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை கேட்டோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே ஆசிவையும். ஆண்டவரே விதைத்த வசனங்கள் எல்லாம் கேட்ட பாஸ்டர் பேசின ஒவ்வொரு வசனங்களும் உள்ளங்களை கிரியை செய்யவும் அதில் நிலைத்திருக்கவும் அதில் ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக அவ்விதமாக ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நடத்தும் ராஜா. வசனங்கள் தேவ பிள்ளைகள் உறுதியாய் பற்றி கொண்டு கடந்து வர உதவி செய்யும் ராஜா. ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் ஆசீர்வதித்து தாரும் ராஜா. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.